ஆ, அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவைத்தின் சார்பாக வந்திருக்கும் நண்பர்களையும் அங்கு நம்மை நேரடியாக அழைத்துச் செல்லும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த வருடத்தில் அளவலாவலில் முதல் நிகழ்வு 1ஆம் தேதி நாம் பாரதியின் மகாகவி மந்திர சொற்களுடன் ஆரம்பித்தோம். இந்த 2025 இன்றைக்கு 5ஆம் தேதி முதல் நிகழ்வு. ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாங்கி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலான் ஊரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று ஐந்துக்கு அதிபதியான அனுமனை வேண்டி இன்றைக்கு நாம் செல்வோம். நம்மை அழைத்து செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நேயர்கள் அனைவரையும் தியாகராஜர் ஆராதனை போது சொல்லுவார்கள் அல்லவா, திருவையாறுக்கு அழைத்து செல்கின்றோம் என்று. அதை போல இப்பொழுது நாம் அனைவரையும் புத்தக கண்காட்சிக்கு நேரடியாகவே அழைத்து செல்கின்றோம். இது ஒரு புதுமையான நிகழ்வு. நாம் இங்கிருந்தே புத்தக கண்காட்சியில் ஒவ்வொருவரும் அவர்கள் ஊரில் இருந்தே அவர்கள் இருப்பிடத்தில் இருந்தே இதை நேரடியாக காணலாம், பேசலாம், அவர்கள் பேசுவதை கேட்கலாம். இது ஒரு அரிய முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நமக்காக அங்கே காத்துக் கொண்டிருப்பவர்கள் நமது டைரக்டர் கிருபானந்தன் அங்கேதான் இருக்கிறார். இப்பொழுது ஆபரேட்டிவ் கேமரா கண்களான ராஜாமணி, நானு, அப்புறம் சித்தார்த் என்ற ஒரு நண்பரும் இணைந்திருக்கிறார். ஆகிய மூவரும் நம்மை அழைத்து செல்கின்றார்கள். இப்பொழுது நான் ராஜாமணி அவர்களிடம் இதை இந்த பொறுப்பை ஒப்படைக்கின்றேன். ராஜாமணி. வணக்கம். குயிகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம இருக்கிற இடம் வந்து YMCA கிரவுண்ட் நந்தனம். 48வது சென்னை புத்தக கண்காட்சியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக நேரடி ஒளிபரப்பாகவும் சொல்ல வேண்டிய செய்திகளையும் சொல்ல இருக்கும் இரு நபர்கள் நானும் பாருங்க. கண்காட்சியின் முகப்பு கருத்தரங்கு இது. இங்க இதுவரை நீங்கள் பார்த்தது. அங்கு தினமும் சில நிகழ்ச்சிகள் நடக்கும், புத்தக வெளியீடு நடக்கும். 48வது புத்தக கண்காட்சியின் முகப்பு நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்னைக்கு கூட மணிமேகலை பிரசுரத்தோட புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. 48 புத்தகங்கள். இப்போ இதுதான் புத்தக கண்காட்சியோட முகப்பு, அதாவது என்ட்ரியில 3 சிலை இருக்கு. ஒன்னு திருவள்ளுவர், ஒன்னு மகாத்மா காந்தி, இன்னொன்னு திருவிக அவர்கள். இந்த 3 சிலையும் தான் இந்த முகப்புல வச்சிருக்கிறதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் மொத்தம் 9 பாதைகள், அதாவது இந்த ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்கும் ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. எல்லாமே தமிழ் அறிஞர்களுடைய பேரு. இளங்கோவடிகள், பாரதிதாசன், பாரதி அப்படின்னு எல்லாமே தமிழ் அறிஞர்களோட பேரை கொடுத்திருக்காங்க. 9 என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த 9 என்ட்ரன்ஸ்லயும் தனித்தனியா டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு வந்து டிக்கெட் உடைய விலை 10 ரூபாய். அதை ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம். அடுத்து மொத்தம் இந்த ஒவ்வொரு ஸ்டால் ஒவ்வொரு பாதை வழியா போனீங்க அப்படின்னா மொத்தமா உள்ளுக்குள்ள ஜிக்ஜாக், அதாவது போயிட்டு இப்படி மொத்தமா அந்த எல்லா ரோவையும் கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 1000 அரங்குகள் இருக்கு. ஆனா எண்ணிக்கை இப்படி 675 வரும். 75 இல்ல 78. 678 வரும். ஏன்னா 4 அரங்குகள் இந்த எப்போ அப்படிங்கிற நாளை ஒன்னா ட்ரீட் பண்றாங்க. அடுத்து 8 அரங்குகள் கீழே வரும். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 678 காட்டுறாங்க. ஆனா அந்த எஃப் இதெல்லாம் தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 950 அரங்குகள் வரும். இப்போது நாம முதல் அரங்கு பாரதியார் பாதை வழியாக செல்ல இருக்கிறோம். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு ஒரு திருவிழா கோலமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால நிஜமாவே ஒரு திருவிழா கோலமா தான் இருக்கு. முக்கியமா இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த படிக்கிற ஆர்வம் வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம இந்த பாரதியார் பாதையில இருக்கோம். முதல் பாதை அதுதான் பாரதியார் பாதை.
இதுல முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த முதல் பாதையிலேயே லெப்ட் 4வது அரங்கம் வந்து விருட்சம் அரங்கம். இப்ப நம்ம முதல் பாதை வழியாக புத்தக கண்காட்சியின் அரங்கத்திற்குள் நுழைந்து இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது தும்பி இது வந்து தும்பிங்கிற அரங்கம். இந்த அரங்கத்துல வந்து நேற்று ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா ஒரு இங்கிலாந்து லேடி புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்க இங்கேயே இருக்கீங்களா இல்ல டூரிஸ்டான்னு கேட்டேன். இல்ல அவங்க இங்க எல்என்டி அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்களா. இங்க இருக்கிற புத்தகங்கள் ஆங்கிலத்துல எழுதப்பட்டு அடுத்த பக்கத்துல தமிழே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் புத்தகத்தை எல்லாம் வாங்குறதுக்கு இங்க வந்திருந்தாங்க. அடுத்து நாம விருட்சம் அரங்கத்துக்கு போலாம். அங்க நடந்து போறதே கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கு. இதான் நமது விருட்சம் அரங்கம். இப்ப நாம இருக்கிறது விருட்சம் அரங்கம். இவர் பேசுறது விருட்சம் அரங்குல பல்வேறு புத்தகங்கள் வச்சிருக்காங்க. விருட்சம் வெளியீட்டோட மற்ற வெளியீட்டு புத்தகங்களையும் வச்சிருக்காங்க. முக்கியமா நம்ம குவிக்கும் நண்பர்கள் எழுதின பல புத்தகங்கள் வச்சிருக்காங்க. அழகேசிங்கர் கிட்ட பேசிட்டு இருந்த போது சொன்னார், கிட்டத்தட்ட 27 வருஷமா நான் வந்து இந்த புத்தக கண்காட்சியில பங்கேற்பு பெறேன்னு. இப்போ அழகேசிங்கர் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாமா சார்? வணக்கம். குவிக மனிதர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு புத்தக கண்காட்சி. சனி ஞாயிறுனா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, சமாளிக்க முடியல. அதாவது நம்ம வீட்டுல இருந்து தயிர் சாதம் டப்பா எடுத்துக்கணும்னா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. பில்லு நிறைய பேர் கிட்ட கொண்டு வாங்க, கேக்குறது மாட்டேங்குது. 3 புத்தகங்கள் ரொம்ப அதிகமா வச்சிருக்கு. அப்புறம் கல்கியோட சிறுகதைகள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது சாதியோட கதைகள் எடுத்து வந்திருக்கேன். காணாஸ்கோட கதைகள், சிறப்பான கதைகள். அதை தவிர 4 கவிதை புத்தகம் கொண்டு வந்தேன். இந்த கவிதை புத்தகம்லாம் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சா அதையும் வாங்குறாங்க. அதாவது சிறப்பா இந்த தடவை போய் கொண்டு இருக்கு. நன்றி எல்லாருக்கும். ஓகே, நன்றி சார். பிள்ளையார் யார்? நன்றி. இப்போ கிரிஜா மேடமும் சதுர்பூஜன் மேடமும் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். உட்காருங்க சார். விருட்சம் பதிப்பகத்துல விறுவிறுப்பா விற்பனை நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 3 பேர் வந்து நாளைக்கு வாங்கிட்டு போனாங்க. அதுல குறிப்பா அதுவோட கவிதை பெட்டி வந்து எஸ்எல் நாகவனுடைய புக்கு, அதுவும் இப்ப விட்டுது. அப்ப கூட சொன்னேன் எஸ்எல் நாகவனுடைய பாக்கலே அப்படின்னாரு. அவர் ரொம்ப கஷ்டம் வேலைக்கு சொல்லியிருக்காரு. நல்ல சார் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு புத்தக கண்காட்சி. சூப்பரா இருக்கு. நல்ல ரஷ், செம ரஷ். ஆமா, இன்னும் கூட இடம் இல்ல அந்த மாதிரி. வெரி குட் சார். கிருபானந்தன் சார், நீங்க இந்த புத்தக கண்காட்சி 10 நாளா நீங்க இருக்கீங்க, இது 10வது நாள். இதை பத்தி என்ன சொல்றீங்க? சூப்பர் நல்லா போயிட்டு இருக்கு. அதை விட எனக்கு வந்து நம்ம புத்தக விற்பனையை விட எத்தனை பேர் எவ்வளவு புக் பார்க்க புத்திக்கிட்டு போறாங்க பாருங்க, அதை பார்க்கறதே பெரிய சந்தோஷம். குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு அற்புதமா படிக்கிறாங்க. போகும்போது திருக்குறள் புக்கு எட்டல நன்றி சார். நீங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பீக்கர் சவுண்ட் நிறைய வரும். ஸோ பாருங்க, நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. இளைஞர்கள் எல்லாருமே புத்தகத்தை ரொம்ப ஆர்வமா விரும்பி பாக்குறாங்க, வாங்குறாங்க.
சார் வணக்கம். சார் பேரு ரமேஷ். உங்களை அறிமுகப்படுத்திட்டு உங்க அனுபவத்தை சொல்லுங்களேன். ரமேஷ் மைக்க அவங்க கிட்ட போனை கொடுத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். But the only problem was there should be a specific what we call it spaces for old people. We are not having any to take rest. Previously it was there. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த மாதிரி இல்ல. So I felt the organizers should create some spaces for sitting down. We cannot go round from morning to evening standing. That is one of the நல்ல சஜஷன் சார். இன்ஃபேக்ட் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இந்த சஜஷனை கொண்டு போறோம். தேங்க்யூ வெரி மச். பாருங்க, இது புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். அங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து நாம இதுதான் வந்து பாரதியார் பாறையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆஹா, பவைசு சார் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. 2 பக்கமும் பாருங்க, பாத்தி புக் ஸ்டால்ஸ் இருந்துட்டே இருக்கு. பாக்கிறதுக்கு எல்லாம் இதுல பியூட்டி என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸ்ல எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கு. அதை பாக்குறதுக்கே புக்ஸ் பாக்குறதுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ, பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் நம்ம வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவாரு, எனக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பன் யாருன்னா புத்தகம் தான் அப்படிம்பாரு. அது உண்மையான வார்த்தை. ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். சார், மக்கள் உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது மக்கள் உரிமை? சார் இதுதான் இந்த யாவரும் பப்ளிஷர்ஸ். இது வந்து இந்த பப்ளிஷிங் வந்து இளைஞர்களுக்காக இப்ப நடத்துறாங்க. பெரும்பாலும் இதுல இருக்கக்கூடிய புத்தகங்களும் வாசகர்களும் வந்து 40 வயதிற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பதிப்பகம். இது அடுத்த தலைமுறையில வந்து தேடி தேடி அவங்களுடைய படைப்புகளை போடுறாங்க. இங்கேயும் வந்து இளைஞர்கள் ரொம்ப நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இது ஒரு கவனிக்க வேண்டிய பதிப்பகம். இவர் ஜீவ கரிகாலன் அவர் வந்திருக்காரு, நம்ம குவியத்துல பேசியிருக்காரு. பாலாஜி பதிப்பகம், நாதன் பதிப்பகம், தமிழகம் பதிப்பகம் நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டாலையும் நம்ம என்ன இந்த ஒரு 1 hour ப்ரோக்ராம் போறாங்க நமக்கு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார் அபவுட் My wife will be the best person to share. The book fair பத்தின உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏன் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல சொல்லுங்க. தமிழ்லயே சொல்லுங்களேன். சொல்லுங்க. Which is comfortable for you? Okay, every year we come for this book fair. இந்த டைம் வந்து she wanted to start reading in Tamil books. ரொம்ப நாள் இங்கிலீஷ் புக்கே படிக்கல, தமிழ் புக் படிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவோம். யாரு உங்க டாக்டரா? என்னோட டாக்டர். உன்ன பேர் என்னமா? ஓ வெரி குட் வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிற? 8th standard. வெரி குட். இங்கிலீஷ் மட்டும் படிச்சிட்டு இருக்காங்க, தமிழும் படிக்கணும்ன்றதுக்காக தமிழ் புக் எடுத்து வந்தோம். ரொம்ப நல்லது. ஸ்டார்டட் ரீடிங் புக்ஸ் நவ. சோ இவங்களையும். உன் பேர் என்ன? அரபி. வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிற? ஓ சூப்பர். என்ன இந்த புக் வாங்கியிருக்கியா? ரைட்டிங். ஆமா இது ரைட்டிங். ஓ எதிர்கால ரைட்டர். Collection is amazing. We couldn't even finish 2 rows. It's like we bought all the books. It was fun. Very good. Thank you. They got to
know all the publications எவ்வளோ இருக்கு நிறைய தமிழ்ல எவ்வளோ இருக்குங்கிறதே இன்னைக்கு தான் தெரிஞ்சது ஆக்சுவலா ஃபுல்லாவே. So nice, so nice. Thank you, thank you, thanks a lot, thanks a lot. பாத்தீங்களா இளைஞர்கள் எவ்வளவு ஆர்வமா வந்து புக்ஸ் படிக்கிறாங்க, அதுவும் வந்து தமிழ் படிக்கணும்னு வந்திருக்காங்க இந்த தடவை. அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளா இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருந்தோம்னா தமிழ் படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது த ஹிந்து பப்ளிகேஷன்ஸ். வந்து குழந்தைங்களுக்கான ஒரு இதுதான் ஃபன் பிளஸ் புக்ஸ். இதுலயும் எப்போதும் பெரும்பாலும் குழந்தைகள் தான் அதிகமா இருப்பாங்க. புக் வார்ம்ஸ் லைப்ரரி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாலோட பேரு. எல்லாமே குழந்தைகளுக்கான புத்தகம் தான் வச்சிருக்காங்க அங்க. அடுத்தது ஆனந்த விகடன் ஸ்டால். இவங்க வந்து F4 4 அரங்க சேர்த்து எடுத்திருக்காங்க அவங்க. ஆனந்த விகடன் பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். இதுலயும் வெளியீடு இதுவும் வந்து 4 அரங்க சேர்த்து எடுத்திருக்காங்க. ரொம்ப எப்பவும் கூட்டம் இருக்கும். சங்கர்லால், மணிமேகலை, பிரசுராம் வாங்கிட்டீங்களா? ஹலோ சார், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. கொண்டு வந்திருக்கீங்க, இதுதான் முக்கியமான விஷயம். உன் பேர் என்னம்மா? சித்ரா. புக்ஸ் படிப்பியா நிறைய? இங்கிலீஷ். ஓ, I'm from Mumbai. Oh, you are from Mumbai. Okay. What is your experience here? இது ஒரு 10 வருஷமா இங்க வரணும்னு எதிர்பார்த்துக்கிறீங்க. நீங்க தான் வர முடிஞ்சது. ஓகே ஓகே. பாம்பேல இருந்து இதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல இன்னொரு வேலை இருந்தது, ரெண்டும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்காக வந்தோம். ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் யூ ரீட் ஒன்லி இங்கிலீஷ்? குவிக்கம்ல அந்த புக் ஃபேர்னுடைய ஃபுல் இது காமிக்கிறா அவளோட ஃபுல்லா பாரு. தேங்க்யூ. இது இன்னொரு பாரம்பரியம் மிக்க அலையன்ஸ். தமிழ் வளர்த்த சான்றோர் குப்புசாமி அவருடைய பதிப்பகம் இது. அங்க கௌரி கிருபானந்தன் புக் எல்லாம் இருக்குமா? காமிங்களேன். எல்லாமே கிடைக்கும் இங்க. சோ தேவன் எல்லாரும் இங்க கிடைக்கும். இப்ப சரியா தெரியுதா? பென்குயின் பென்குயின் தெரியுது. புக்ஸ். இது ஒரு முக்கியமானது. இஸ்கான் கிடைக்கும். நீ போனியா? அவங்க வந்து புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீப்பாவும் இருக்கு, அதுதான் விஷயம். அண்ட் கிருஷ்ணர் கீதை இது சம்பந்தப்பட்ட புக்ஸ் நிறைய கொட்டி இருக்கு அப்படியே. சரி, அதான் இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் இது பூரா வந்து ஸ்டால் ஒன்னொரு ஸ்டாலா காமிக்கிறா. நீ என்னைக்கு போலான்னு இருக்க? நீ போற அன்னைக்கு நான் வரேன். பதிப்பகம் கிழக்கு பதிப்பகம். திருமலை மியூட் பண்ணீங்க, உங்களை நீங்க மியூட் பண்ணிட்டே பேசுங்க. திருமலை. காலச்சோடு எப்பவுமே காலச்சோடு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இல்ல ஒரு தடவை கேட்டுடலாம். உள்ள ஒரு தடவை காட்டலாமா? இந்த குவிகம் இதுக்காக மீட்டிங்காக. காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ். சாகித்ய அகாடமி இப்ப ரீசெண்டா வாங்கின புக் அங்க இருக்கா? அது ரீசெண்டா வாங்கின புக்கு கேட்கணும் சார், கேட்டுடலாம். சுந்தர ராமசாமி புக் எல்லாம் வச்சிருக்காங்க. குடியமருத்து கதை இதோ இருக்கு. குடியமருத்து கதை, கேஜே சில குறிப்புகள், இது எல்லாமே இருக்கு. செம்மீன், இதோ நிறைய இருக்கு புக்ஸ். கிழக்கு பதிப்பகம் பதிப்பகம் அவர் தானே இந்த இன்சார்ஜ். அவரை ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டோமா? காலேஜோட மீன். ஆமா அவர் தானே. ஆமா
சார் வணக்கம். குயிகம் லைவ் ஷோ போயிட்டு இருக்கு. குயிகம் இலக்கிய வட்டம் இருக்கு இல்லையா, அதுல ஜஸ்ட் கிருபானந்தன் அழகிய சிகர் எல்லாம் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் உங்க இதை பத்தி சொல்லுங்க. எனிதிங் அபௌட் திஸ் புக் ஃபேர், புக் ஃபேர் பத்தி உங்க பப்ளிகேஷன்ஸ் பத்தி. இப்ப நல்லா நடந்துட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து நல்லா எப்பவுமே வாசல் இருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் தலைப்புகளுக்கு. இந்த முறையும் அதுல எந்த குறையும் இல்லை. எல்லாருக்குமே எல்லாம் நடக்குது. வெற்றிகரமா நடக்கணும்ன்றதான் எங்களுடைய விருப்பம். இன்னும் 10 நாட்கள் இருக்குது. எப்படி போகுதுன்னு பார்த்து முடியும் போது நமக்கு சரியான ஒரு கணிப்பு வந்து கிடைக்கும். நாங்க ஒவ்வொரு ஆண்டும் புத்தகத்தை புதுசா பக்கத்துல இருக்கிற பேராசிரியர் மணிகண்டன் மாதிரி இருக்கு, அவர்கிட்ட கொடுங்க. அப்பாவுடைய வாடி வாசல அவருடைய பக்கத்துல பேராசிரியர் மணிகண்டன் மாதிரி தெரியுது பார்த்தா. கிராபிக் ஆர்டிஸ்ட் இவர் தான் அந்த ஆர்டிஸ்ட். அந்த புக் காமிக் ரேஞ்ச்ல வந்திருக்குல்ல இந்த கிராபிக்ஸ், அதோட ஆர்டிஸ்ட் இவர் தான் சார். உங்க நேம்? அப்புபென். ஓகே. நீ பண்ணா வச்சுக்க பென்னா அப்பு பென். வெரி குட் சார். இப்போ வேற என்ன சார் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க இப்போ ரீசெண்டா? இந்த ஆண்டு மொத்தமா ஒரு 85 புத்தகம் வந்திருக்குது. இது ஒரு யோகா பண்றது. இது முக்கியமான இது வந்து நம்ம வரலாற்று ஆசிரியர் கோசம்பியுடைய தந்தையா பரமானந்த கோசம்பியுடைய வாழ்க்கை வரலாறு. இது வந்து கிட்டத்தட்ட பௌத்தத்தை நிறுவனவர், பௌத்தத்தை மீட்டுருவாங்க. மறக்கப்பட்டு விட்டது அது. அதை வந்து திரும்பியும் கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் நிவேதன் தலைப்பில் வந்தது. தமிழ்ல நல்ல மொழிபெயர் இருக்கு. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். ஸோ காலச்சோடு பப்ளிகேஷன்ஸ்ல அவங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லா பதிப்பகத்திலயுமே நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த புக் ஃபேரை பொறுத்தவரை முதல் 2-3 நாள் ஏதோ கொஞ்சம் டல்லா போன மாதிரி சொன்னாங்க. ஆனா உண்மையில அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆயிடுது. அதுவும் கடந்த ஒரு 2-3 நாளா பயங்கரமா பிக்கப் ஆயிருக்கு. அது சேல்ஸை பார்த்தாலே தெரியுது. எல்லாருமே ஹாப்பி. ஆல்மோஸ்ட் எல்லா பப்ளிஷர்ஸுமே ஹாப்பி. இப்போ அமெரிக்கன் சென்டர், அமெரிக்கன் புக்ஸ் இருக்கும். அப்புறம் அமெரிக்கன் பாக்கி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து கொடுப்பாங்க அவங்க. இப்ப நம்ம வந்து இந்த பாதையினுடைய கடைசிக்கு வரோம். கடைசியில வந்து இப்ப திரும்பும் போது அங்க வந்து ஹிந்து, தினமலர் அந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கான அரங்கம் இருக்கும். அப்புறம் வந்து சிறு பதிப்பாளர்கள் அரங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் இங்கேயும் இருக்கும். இதுக்கு பின்னாலே ஒரு 4 அரங்கு இருக்கு. இது எல்லாமே சிறு பதிப்பாளர்களுக்கான அரங்கு. இதை கொஞ்சம் பாருங்க. சிறுபதிப்பாளர் அந்த இதை பத்தி யார் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய மறுமை செல்வம். அப்பா பதிப்பாக்கம். அப்பா பதிவகம் சார்ந்தா ஒரு ரீசெண்டா 2 days பிஃபோர் ஐஏஎஸ் ஐயாம் சார் அவருடைய புக் பப்ளிஷ் பண்ணது. அவருடைய பணி அனுபவத்தை பத்தி இந்த புக் தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீங்க பப்ளிஷ் பண்றது எல்லாமே யங்ஸ்டர்ஸோட புக்ஸ் தானா? இல்ல, எல்லாருடைய புக்ஸ் பண்றோம். எல்லாருடைய இது பல சிறு பதிப்பகங்களோட அரங்கமா இது? இல்ல, இது செப்பரேட் தனியா. அது செப்பரேட். அதான் ஒவ்வொரு செல்ஃபும் தனித்தனி சிறு பத்திரிகை அரங்கம். வெரி குட். இது வந்து நல்ல கண்ணு வெளியிட்ட புக்கா? ஓகே ஓகே ஓகே. பழக்கருவியா? ஓகே 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 ஓகே. சூப்பர், வெரி குட். நன்றியா. அருட்செல்வர் மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம், மகாலிங்கம் அந்த அவங்க சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே இந்த அரங்கில் இருக்கு.
இதே மாதிரி அரவிந்தோ சொசைட்டி, முக்கியம் அந்த தமிழ் பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழக, அவங்க அந்த தமிழ்நாடு புக் சொசைட்டி அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க. இன்ஃபேக்ட் இல்ல ராஜம் எடுத்தோடனே ராஜம் கிருஷ்ணனுடைய புக்கு தான் ஞாபகம் வருது, தட் இஸ் கண்ணில் படுறது. இதே மாதிரி கருப்பு மணிகள், ஐயோ மாஸ்டர் பூஜாச்சு. அதே கானா சுப்பிரமணியத்தோட அசுரகணம், சாவியோட நவகாளி யாத்திரை, ஜானகிராமன், பேரன்பின் நினைவலைகள், அழ வள்ளியப்பா, கி ராஜநாராயணன். இந்த போட்டோல வந்து கீராவை பார்த்தானா கீராவை பாக்குற மாதிரி இல்ல, வேற யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு. மூக்கிலால் பன்சாரி. இது முக்கியமான விஷயம், வாசகர்களுக்கான ஓய்வு அறை. இது ஐ திங்க் இந்த புதுசா ஒருத்தர் முன்னாடி சொன்னாரு, ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாரு எங்கேயாவது உட்கார்றதுக்கு இடம் போகணும்னு. இது நிஜமாவே இந்த தடவை ஏற்பாடு பண்ணிருக்க, போன தடவை எல்லாம் இருக்கல, இந்த தடவை அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த தமிழ்நாடு பாடநூல்ல வந்து இன்னொரு ஸ்டாலும் இங்க வச்சிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் வெளியீடுகள், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள், அதுவும் குறிப்பா தமிழ் புஸ்தகங்கள், தமிழில் மற்ற பாடப்பிரிவுகள் புஸ்தகங்கள்லாம் வந்து நம்ம அண்ணா நூலகத்திலையும் கிடைக்கும், இங்கேயும் இந்த மாதிரி ஸ்டால் போட்டிருக்காங்க. பல வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க இங்க வாங்கிட்டு போறாங்க, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு இதை வந்து ரொம்ப நிறைய வாங்கிட்டு போறதா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சிறு பத்திரிகையோட சிறு ஸ்டால்ஸ். வணக்கம் சார், இது ஸ்ருங்கேரியோட ஸ்டால். அது ஸ்ருங்கேரி அந்த சம்பந்த புக்ஸ் அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. సెంటర్ ఫర్ గురు విద్య అంటూ ఆచార్య மகாசன்னிதானம் அவளோட லைஃப் ஹிஸ்டரி, அவளுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்பெஷலாக பப்ளிஷ் பண்ணி புதுசாக பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ விசேஷமாக சில புக்ஸ் எல்லாம் இருக்கு இதில். இதில் இப்போ ரீசெண்டாக அந்த புக் தான் சார், சீக்ரெட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ரீசெண்டாக வெளிறது எங்களுடைய. வெரி குட், ரொம்ப நன்றி சார். லைவா போயிட்டு இருக்கு இது. தேங்க்யூ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொங்கலை ஒட்டி வர்றதுனால பல பேர் வெளியூர் போக வேண்டியிருந்தாலும் இருக்கும். அதனால எல்லோருக்குமான ஞாயிற்றுக்கிழமை இன்றது சனி ஞாயிறு இந்த வாரமே இருக்கிறதுனால இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வழக்கத்திற்கு அதிகமாகவே வாசகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்துங்க. அறம் பதிப்பகம், மணற்கேணி, ஏஎம் புக்ஸ். அதுல இல்லையா, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ 2வது ரோக்கு வந்திருக்கோம். நம்ம 2வது பாதை, ரோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒவ்வொன்றையும் பாதைன்னு சொல்றாங்க அவங்க. ஸோ 2வது பாதைக்கு வந்திருக்கோம். விசா பப்ளிகேஷன்ஸ். பாருங்க, குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, குழந்தைய கொண்டு வந்திருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நல்லா படிப்பாங்க நிறைய பேர். எங்க பெரிய பொண்ணு ரொம்ப புக்ஸ் படிப்பா. 1000 வாங்கியிருக்கோம். ஓ சூப்பர். 1 வீக்ல படிச்சு முடிச்சுட்டு திருப்பி புக்ஸ் கேட்பா.
ஓ வெரி குட். அவ என்ன தமிழா இங்கிலீஷா என்ன புக்ஸ் படிப்பா? இங்கிலீஷ் போத் தமிழ் and இங்கிலீஷ். ஓகே ஓகே. இவளுக்கு இந்த படிக்கிற ஹேபிட் வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கு. சுட்டி யானை தேடி போறோம். ஓ சூப்பர், வெரி குட். உன் பேர் என்னமா? தருணிகா, வெரி குட். என்ன கிளாஸ் படிக்கிற? ஓ சூப்பர், வெரி குட். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நிறைய படிக்கணும்னா புக்ஸ் நிறைய படிக்கணும். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. சார் பையன் ஒரு நிமிஷம் வா. புக் வேற வந்திருக்கே, புக் வாங்கினியா? புக்ஸ் நிறைய படிப்பியா? யாரு உன் சிஸ்டரா? புக்ஸ் படிப்பியாமா நிறைய? ஓகே, இந்த தடவை நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கியா? சார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? ஷோருக்கு இந்த புக் ஃபேருக்கு வரும் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பீஸ் புக் வாங்குவோம் ஒரு முறையும். வீட்டில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த புக்ஸை நாங்களும் படிப்போம், ப்ளஸ் அவங்களுக்கும். ஓகே, அவங்க எது போல புக்ஸ் படிப்பாங்க? பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீக புத்தகம் படிப்பாங்க. பசங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதை புத்தகம், அந்த நீதிநீதி கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், இந்த மாதிரியான நீதிநீதி புத்தகங்கள்லாம் வேணும். அதுக்கப்புறம் டிக்ஷனரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள், இந்த மாதிரி. வெரி குட், வெரி குட். புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது சார். நீங்க என்கரேஜ் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. வணக்கம், நான் கிரிஜா ராகவன், லேடி ஸ்பெஷல் இதழோட பதிப்பாளர் மற்றும் ஆசிரியர். புக் ஸ்டால் போட்டிருக்கேன். ஸ்டால் ஆரம்பித்து ஒரு 5-6 நாளைக்கு மேலே ஆகிடுது. வருஷம் போடுறோம். புக் ஸ்டாலில் வந்து நம்ம செலவழிக்கிற பணத்துக்கும் நமக்கு வர வருமானத்துக்கும் சரியாக இருக்குமானா இருக்காது, இது நஷ்டம்தான். ஆனால் இங்கே பார்க்குறோம் இல்லையா, ஆன் ஹேண்டாக நம்மளை பார்க்க வரவா, நம்மளோட ஃபேன்ஸு, நாம் பார்க்குறவா, நிறைய பேரை பார்க்குறோம். அவள் வந்து என்ன மாதிரி எடுக்கிறா, எந்த மாதிரி புத்தகத்தை தேடுறா, டைட்டில் என்ன மாதிரி பார்க்குறா, என்ன மாதிரி ஜானரில் எடுக்கிறா, இப்படி நமக்கு நம்ம நிறைய புரிதல்கள், நிறையா லேர்னிங்ஸ் கிடைக்குது. அதுதான் இதில் முக்கியமாக நான் பார்க்குறேன். படிக்கிற இது குறைஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் மித்து இல்லை. கிட்டத்தட்ட 1000 ஸ்டாலுக்கு மேலே இருக்குது. வருஷம் ஆக ஆக வரவா வந்து தெளிவோடு வரா. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவா, அப்பெல்லாம் சாப்பிட்டு வரா, அதுக்கு வரா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கடையும் கிடையாது, டீ கூட வரதில்லை உள்ள. ஆனால் சுமக்க முடியாமல் கையில் புத்தகத்தை தூக்கி தேடிட்டு வராங்க, தேடலோடு வராங்க. இளைஞர்கள் நிறையா வரா, குழந்தைகள் நிறையா வருது. குழந்தைகள் கூட தெளிவாக இருக்குது அவளுக்கு என்ன வேணும். சும்மா வந்து அவள் ஏனோ தானோன்னு மைண்ட் போட்டுருக்கா. பெரியவாளும் வந்து தனக்கு இன்னும் வந்து கேட்டுட்டு இருக்கா. அண்டு ஸ்பெண்டிங் நல்லா இருக்குது. ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு புக் எக்ஸிபிஷனுக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய், அதிகபட்சம் ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு 3000-4000த்துக்கு குறைஞ்சி செலவழிச்சா புக் எக்ஸிபிஷனுக்கு வரதுக்கே பிரயோஜனம் இல்லை. ஆனால் செலவழிக்கலாம், தேடி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இயர் ஆஃப்டர் இயர் ஜாஸ்தியாக நல்லா இருந்தா போனேன். இங்கே வரலன்னா வாங்குவோம். நடராஜன் சார் இருக்காரா தெரியல. நிறைய மகேஸ்வரி புக் ஸ்டால். இப்போ மணி 8:30 மணி வரையும் உண்டு. 9 இன்னைக்கு 9 மணி வரையும் உண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி வருது. ஏன்னா எல்லாம் வந்துட்டு மத்தியானமே வந்துட்டு பார்த்து இப்போ எல்லாம் புக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. அரங்கத்துல வேற நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. அங்க வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இப்போ சந்தியா பதிப்பகம். நடராஜன் சார் இருக்காரா? வெளியில போயிருக்காரா? ஆஹா. சந்தியா மொழிபெயர்ப்புகள். இதுல ஒவ்வொரு ஸ்டாலையும் நம்ம ஏறி இறங்குறதுன்னா அது ஒரு நாள்ல முடியாத விஷயம் அது. அண்ட் அவ்வளோ புக்ஸ் அண்ட் ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். புக்ஸை பார்த்தானா வாங்கணும்னு ரொம்ப டெம்டிங்கா இருக்கும். கிரியா இன்னொரு முக்கியமான பதிப்பகம். கிரியா ராமகிருஷ்ணன் வந்து ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு பதிப்பகம். இமயத்தோட புக்ஸ் எல்லாம் இவங்க தான் மெயினா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க.
வெளியீடு. அடுத்ததுக்கு போலாமா? அடுத்த பாதையா? அடுத்த பாதைக்கு போகலாம். இது வந்து ஒவ்வொரு பாதைக்கும் நடுவுல ஒரு பேக்கேஜ் உண்டு. அதுல இருந்து அடுத்த பாதைக்கு நம்ம போய்க்கலாம். அண்ட் அங்கங்க இது போல தண்ணி குடிக்கிறதுக்கும் வசதி பண்ணி வச்சிருக்காங்க. பாரதி புத்தகாலயம். ஒண்ணு யோசிச்சிங்களா, எல்லா ஸ்டால்லையுமே நல்ல கூட்டம் இருக்கு. கொஞ்சம் வசதி இந்த பாதையில இருக்க ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பாதையில இருக்க இல்ல இல்ல, இது இப்படி தெரியாது, இங்கதான் தெரியும். சித்தா பண்ணும். எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. மூணாவது பாதை. இது மூணாவது பாதை. அவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கு. நாம இந்த இன்டர் கனெக்டிங் பேசேஜ் வழியா போயிட்டு இருக்கோம் நாலாவது பாதைக்கு. நீங்க வந்து இதை போட்டீங்கன்னா எந்தெந்த ஸ்டால் எங்கெங்க இருக்குங்கிறத பாத்துக்கலாம். ஆமா, அது இன்ஃபேக்ட் நமக்கு இதுலயே வந்திருந்தது. கியூஆர் கோடும் இருக்கு. கியூஆர் கோடு இருக்கு, நமக்கு வாட்ஸ்அப்லயும் வந்திருந்தது. இந்த கியூஆர் கோடை போட்டாலே லிஸ்ட் ஆஃப் ஸ்டால்ஸ், அது என்ன நம்பர், எந்த இதுல பாதையில இருக்கு, எல்லாமே கிளீனா வந்துட்டு இருக்கு. இதுல நம்ம வந்து செலக்டிவ் ஸ்டால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டால் நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டால்ஸுக்கும் போக முடியாது. ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் போயிடுச்சுன்னா நமக்கு இந்த 1 hour பத்தாது. லோட்டஸ் மல்டிமீடியா, பென்பின் அவங்களுடைய ஸ்டால் இது. எல்லாமே ஆங்கில. இது எல்லாமே ஆங்கில புத்தகங்கள் தான். பாரி நிலையம். இப்போ நம்ம குறிப்பிட்ட ஸ்டாலுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, சிவாஜி கணேசன். அமிர்தா பதிப்பகம். ஆமா ஆமா, நக்கீரன் கோபால் வந்து செந்தில் பதிப்பகத்துல நக்கீரன் கோபால் பேசிட்டு இருக்காரு. அவர் தேசாந்திரி எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க அமிர்தா பதிப்பகம், பூம்புகார் பதிப்பகம். பல பதிப்பகங்கள்ல வந்து திருக்குறள் போட்டிருக்காங்க பொழிப்புரையோட. பலருடைய பொழிப்புரைகளோட பல பதிப்புகள் வந்திருக்கு. பல பதிப்பகத்தாரும் திருக்குறளை வந்து போட்டிருக்காங்க. அதுல இருந்து அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது இன்னொரு முக்கியமான பதிப்பகம், வானதி பதிப்பகம். வானதி பதிப்பகத்துல இன்னைக்கு வழக்கமா வந்து காலச்சக்கர நரசிம்மா வந்துருவாரு. இன்னைக்கு அவரை காணோம், எங்கன்னு தெரியல. நான் நேத்தி கூட வந்திருந்தார் போல் இருக்கு, போஸ்ட் போட்டிருந்தார். நான் இன்னைக்கு அவரை காணோம். கிரி ட்ரேடிங், மயிலாப்பூர் கிரி ட்ரேடிங், அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க வழக்கமா ஸ்டால் போடுவாங்க. ஸ்டால்ல எல்லாமே கிடைக்கும். அவங்க அந்த கடையில கிடைக்கிற எல்லாமே இங்கேயே கிடைக்கும். ராம் பிரசாத், பிரசாந்த் பப்ளிகேஷன், ராம் பிரசாந்த். தேநீர் பதிப்பகம் அப்படின்னு பேரை விசித்திரமா இருக்கு. தேநீர் பதிப்பகம். இது ஒரு தேசாந்தரி பதிப்பகம். இதுதான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய பதிப்பகம். இருக்காரு, முடிஞ்சா அவரோட பேசலாம். ஒரே இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அவரை முடிஞ்சதுன்னா கேளுங்க. போன் அவர்கிட்ட கையில கொடுத்துருங்க, அப்பதான் அது கொஞ்சம் கிளியரா கேட்கும் அவர் பேசுறது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அவரோட பேச முடியுமா பார்ப்போம். ஓகே சார், வணக்கம். குவிகம் இலக்கிய வட்டம் அதோட லைவ் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அத பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கு. ஆமா ஆமா, ஒரே ஒரு வார்டு. மகிழ்ச்சியாக இருக்கிறது.
அவர் பார்க்கறதுக்கு. இது பாருங்க, அஹ், இளைஞர்கள் எல்லாருமே வந்து புக்ஸ் வாங்குறாங்க. வணக்கம்மா. புக்ஸ் படிப்பீங்களா நீங்க நிறைய? தமிழும் படிப்பீங்களா? ஓ, வெரி குட் வெரி குட். வெரி குட். இளம், ஆமா, இளம் வாசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு போறது மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறதுக்கு. புதிய தலைமுறையினர் வந்து எத்தனை புதுசாக வாங்கிட்டு அவருடைய கையெழுத்து புத்தகத்தில் வாங்கி சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. உங்ககிட்ட கேட்டப்ப இவங்க எல்லாருக்குமே அவருடைய படைப்புகள் பிடிக்கும், எழுத்து பிடிக்கும்னு சொல்றாங்க. நிறைய படிச்சிருக்காங்களா? நிறைய இளைஞர்கள் புத்தகம் வாங்குறாங்க. அவங்களுடைய வாசிப்பு ரச்சனை, எதை படிக்கிறாங்க, என்ன வாங்குறாங்கதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இவ்வளவு புக்ஸ் இவ்வளவு பேர் வாங்கிட்டு போறாங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா சார். சார், உங்க அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துங்களேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். புத்தக கண்காட்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வராங்க, வேற ஊர்கள்ல இருந்து, வேற மாநிலங்கள்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் கூட வந்து புத்தகங்கள் வாங்குவாங்க. குறிப்பாக இங்க பாத்தீங்கன்னா எல்லா வயதினரும் புத்தகம் வாங்க வர்றது, எல்லா வயதினரும் வருது. ஏன்னா எல்லா வகையான புத்தகங்களும் ஒரு சேர கிடைக்குது. எழுத்தாளர்களை சந்திக்கலாம், அவங்களோட பேசலாம், புகைப்படம் எடுத்துக்கலாம். அவங்க நம்ம கூட சொல்றதும் நாம அவங்க கூட சொல்றதும் உரையாடலுக்கான புத்தக கண்காட்சிங்கிறது வந்து ஒரு விற்பனை சார்ந்த ஒரு பண்பாட்டு வெடி. இங்க எல்லாரும் அப்படின்னா எழுத்து பண்பாடு அந்த வகையில இந்த கண்காட்சிங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பானதா இருக்கு. நான் உலகம் முழுவதும் நிறைய புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன். இந்தியாவிலேயே நிறைய கண்காட்சிக்கு போயிருக்கேன். சென்னை புத்தக கண்காட்சிங்கிறது ஒரு தனித்துவம். இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணம் தான். இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய கண்காட்சி. நன்றி சார், நன்றி. எக்ஸலண்ட். இதுல இருந்து நம்ம 3 பாதை தான் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ஆரவானது அவங்க பெரிய இதுதான். முடிஞ்சா நம்ம சாகித்ய அகாடமிக்கு போகலாம். உவேசா பதிப்பகம் இருக்கு. அந்த பதிப்பகத்துல கம்பராமாயணம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. குறைவான விலையிலும் அவங்க கொடுக்குறாங்க. 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய். அதுக்கு இன்னும் நிறைய தள்ளுபடி பண்ணியே இந்த புத்தக கண்காட்சியில கொடுக்குறாங்க. பழைய இலக்கியங்கள் ஃபுல்லா ரொம்ப புதுப்பித்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இப்போ ஔவையார் பாதையில இருந்து வெளியில வந்தோம். நம்ம இங்க வந்து ஒரு ஃபுல் லிஸ்டே போட்டிருக்காங்க. எந்தெந்த பாதையில எந்தெந்த வந்து பப்ளிஷர்ஸ் இருக்காங்க, எந்தெந்த ஸ்டால் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் லிஸ்டே போட்டிருக்காங்க. ஔவையார் பாதையில இருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது வஉசி பாதை. இப்படி தமிழறிஞர்கள் பேரையே வச்சிருக்கிறது ரொம்ப திருப்தியா இருக்கு. நேஷனல் புக் ட்ரஸ்ட் அவங்களுடைய ஸ்டால் இது. நடுவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுதான் நமக்கு வந்து கேட்க மாட்டேங்கிறது ஒண்ணு. இது ஒரு 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 மின்னல் வேகத்துல நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லி போக முடியாம. பாவை பப்ளிகேஷன்ஸ், தாமரை பப்ளிகேஷன்ஸ். அந்த எல்லா இடத்துலயும் நான் பார்த்தது வந்து நான் இந்த பொன்னியின் செல்வன் மறுபடியும் போட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் 5 பாகங்களும் அடங்கிய ஒரே பகுதி அப்படின்னு எல்லாம் போட்டு. பட் அப்கோர்ஸ் தனித்தனி பாகத்தை படிச்சாதான் நமக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா ஈஸியா படிக்க முடியாது கையில வச்சுட்டு. பொன்னியின் செல்வன் திரைப்படமா வந்ததன் பிறகு பொன்னியின் செல்வன் புத்தக விற்பனை அமோகமா போயிடுது. ஆமா, அது சுந்தரராஜன் சார் அந்த இது போட்டது. அது இன்னும் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சாங்க அந்த புக்கை. அது அந்த கண்டென்ஸ் வெர்ஷன். ஏன்னா அவங்களுக்கு 5 வால்யூம் படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாம இந்த ஒரு வால்யூமே படிச்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் பெரிய பொண்ணே படிச்சா. இன்ஃபேக்ட் அதை
ஹாப்பி சயின்ஸ், நவ்பாரத் பப்ளிகேஷன்ஸ். இல்லைங்க, கூட்டம் குறையல. நான் கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இல்ல, அந்த ஒரு பாதையில மட்டும்தான் கொஞ்சம் இதுவா இருந்தது. பரிசல் புத்தக நிலையம். செந்தில்நாதன் இருக்காரா அங்க? புத்தக நிலையம். பரிசல்ல செந்தில்நாதன் இருந்தா அவரு குவியத்துக்கு பேசுவாரு. பெரும்பாலான வாசகர்கள் ஒரு 30% வெளியூர்கள இருந்து வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி பகுதியில இருந்து கூட வந்திருக்காங்க. நாங்களோட எல்லாம் பேட்டி கண்டோம். ஆமா, நடுவர் வந்து பாம்பேல இருந்தே வந்திருக்கேன்னு சொன்னாரு. அவரு ரொம்ப பல வருஷங்களா வரணும்னு நினைச்சேன். இந்த தடவை நான் மேடிட்ட பாயிண்ட் இன்னொரு வேலை இருந்தது, அதோட கம்பைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னாரு. யங் மைண்ட்ஸ் பப்ளிஷர்ஸ், சித்ரா நிலையம், விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன்ஸ். ஜெயமோகன் சார் இருக்காராங்க? எல்லாமே ஜெயமோகன் அவர்களின் புஸ்தகங்கள். இந்த தேவி பாரதியோட புக்கும் வச்சிருக்காங்க இங்க. ஆமா ஆமா. இப்போ வந்து ஒரு பாதையை நாம கொஞ்சம் கோர்க்கோ பண்றோம். ஏழை கால இருந்தனால ஆமா நம்ம மீண்டும் விருஷம் மரங்கிக்க எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே போயிடுறோம். ஏன்னா அதுதான் நம்ம ஆஸ்தான பீடம். இந்த விருஷம் மரங்கிக்கு போயிட்டு பாருங்க, மேஜிக் பாக்ஸ் பப்ளிகேஷன், குழந்தைகளுக்கான விஷயம். விஜயராகவன் லெப்டன்ல பாருங்களா. ஆடியோ புக்ஸும் இருக்கு. ராமாயணா, மகாபாரதா எல்லாமே இருக்கு. கிருஷ்ணா எல்லாமே ஆடியோ புக்ஸ். அப்படியே போயிட்டு F10 பாருங்க சார். F10D. எப்படியும் நம்ம வந்து வள்ளலார் பாதை. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, மாப்போசியோட பழைய எழுத்துக்கள்லாம் இங்க கிடைக்கும். அவருடைய பழனியப்பா பிரதர்ஸ் மறுபதிப்பு பண்ணப்படல. இவங்க கிட்டதான் இருக்கு. அது நீங்க எங்கேயாவது இருக்குமா? காட்டலாம். உள்ள ஓகே ஓகே. சார் இவங்க கிரிஜா ராகவன் புக் ஸ்டாலா? நம்ம இப்ப வெளியில போயிட்டு தான் போனோம். ஏன்னா இந்த இடத்துல பாதை க்ளோஸ்டு. சார் 10D அதனால பாருங்க. வெளியில வந்துட்டு தான் மறுபடியும் பாரதி பாதைக்குள்ள போனோம். அங்க வந்து ஆபீஸுக்கு பக்கத்துல அங்க ஒரு சிறு அரங்கம் இருக்கு. அந்த அரங்கத்துக்கு பேரு ராஜம் கிருஷ்ணன் சிந்தனை மன்றம்னு பேரு. ஆமா. எழுத்தாளர்கள் வந்து தங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் அங்க வெளியிட்டு ஒரு நிகழ்ச்சி. அதாவது இந்த மெயின் அரங்கு காட்டினோமே, அங்க வந்து பெரிய பெரிய மாசா பண்ற வந்து புக்ஸ் எல்லாம் அங்க வெளியிட்டாங்க. சின்ன சின்ன பதிப்பகங்கள்ல இந்த ராஜம் கிருஷ்ணன் அரங்குல வந்து புக்ஸ் எல்லாம் பதிவிட்டாங்க. ஏன்னா இங்க வேற ஒன்றும் இல்லை, வாடகை கொஞ்சம் கம்மி, அங்க வாடகை ஜாஸ்தி, அவ்வளவுதான் வித்தியாசம். புக் பண்ண முடியும். ஆமா, மெம்பர் தான். பப்பாசி மெம்பர்ஸ் மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். வெளியாட்கள் யாரும் இதை வந்து புக் பண்ண முடியாது. இந்த அரங்க புக் பண்ணிக்குவாங்க. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். போன ட்ரிப்பு விருட்சம் அவர்கள் அந்த ஹாலை புக் பண்ணி இலங்கை எழுத்தாளர் ஒருத்தருடைய புத்தகத்தை வந்து வெளியிட்டாரு. சாந்தன் ஐயா. ஆமா, வெரி குட். இப்ப ஏதோ இவ்வளவு கூட்டம் இருக்கு. போறவங்க சிற்றுண்டி அதெல்லாம் அவங்க வந்து ஆமா, அங்க ஒரு சிற்றுண்டி சாலையே இருக்கு. அங்கேயும் எப்பவும் எப்படி புக் ஃபேர்ல இல்ல எப்படி புக் ஃபேர்ல கூட்டம் இருக்கோ அதே மாதிரி அந்த சிற்றுண்டி சாலையிலயும் எப்பவும் கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு நல்ல லாபம் தான் அவங்களுக்கு. மறுபடியும் இந்த பாரதியார் பாதைக்குள்ளதான் நம்ம போறோம். பாரதியார் பாதைக்குள்ள போயிட்டு நம்ம ஆஸ்தான விருட்சம் அரங்குக்கு போய் நம்ம வந்து சேர்றோம். நானும் ராஜாமணியும் முடிஞ்ச கவர் பண்ணோம். போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. பாருங்க, இது டாக்டர் உவேசா பதிப்பகம். இதுல வந்து உங்களுக்கு இவங்களுடைய கம்பராமாயணம்
மலிவு பதிப்பு முன்பதிவு வாங்கி பண்ணினாங்க. கிட்டத்தட்ட அதே ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. 6 காண்டங்களையும் சேர்த்து இவங்களுக்கு புதுசாக கொண்டிருக்காங்க. இது தவிர ஊவேச்சாரி சரிதம், இதுவும் ஒரு எல்லோரும் ஒரு புஸ்தகம் தான். அதுல பல தகவல் இருக்கும். அதன் பிறகு இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து மணிமேகலை, உதயணன் சரித்திரம். இது வேற எந்த பதிப்பகத்திலையும் கிடைக்கிறது இல்லை. மணிமேகலை புத்தகம் போட்டிருக்கேன். இதனுடைய படைப்பும் இதை வந்து கலெக்ட் பண்ணி படைப்பு போட்டு இதுக்கு பொழிப்புரை எழுதியது எல்லாமே உவேஸ் ஐயா அவர்கள் தான். அதனால இந்த புத்தகம் வந்து இந்த பதிப்போட இங்கதான் கிடைக்கும். மணிமேகலையும் அவர் தொகுத்து முதல்ல வெளியிட்ட அந்த சிலப்பதிகாரத்துடைய அதே வடிவில் வந்து புத்தக வடிவில் இப்படி இது ரெண்டு உவேசா பதிப்பகத்தின் தனி யூனிக் தனித்துவமான விஷயங்கள். இதை விட அவருடைய நிறைய விஷயங்கள் உவேசா அவர்களின் கடித கருவூலம், திருக்குறள் மூலமும் பழைய உரையும் உவேசா எழுதினது. இது ஒரு நல்ல பதிப்பம். கொஞ்சம் சீரியஸ் ரீடருக்கு அதுல நிறைய செய்திகள் உண்டு. இது வந்து நம்ம விருட்சம் பதிப்பகத்துக்கு வந்துட்டோம். இந்த விருட்சம் பதிப்பகத்துக்கு பக்கத்திலேயே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம்னு இருக்காங்க. அவங்களையும் ரொம்ப உதவி பண்றாங்க, நமக்கும் உதவி பண்றாங்க. அவங்களோட இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் வில்லிபுத்தூரார் ராமாயணம், ஆழ்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம் பலரும் போட்ட பதிப்புகள், நிறைய அந்த மாதிரி ஒரு அரிய புஸ்தகங்கள்லாம் இதுல இருக்கும். ஆக ஒரு சின்ன அவசரமா உங்களுக்கு 900 இதையும் பார்க்க முடியாட்டா கூட ஒரு இதை பார்த்துருக்கோம். நீங்க இப்போ வந்து யாராவது கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம். ஏதாவது கேள்வி கேட்கணும். ஆனா தகவல் வேணும்னா எங்களுக்கு தெரிஞ்சா சொல்றோம். நீங்க தான் சொல்றீங்க. ஏன்னா எனக்கு அவங்க பேசுறது காத்து கேட்காது. ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன். மதுவந்தி சார், நீங்க ஏதாவது கேள்விகள் தான். இப்ப அழகசிங்கர் அங்க இருக்காரு, அவரை கேட்கலாம் நேரடியா, அல்லது நானும் கேட்கலாம். கிருபானந்தன். அழகேசிங்கருக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து சந்தோஷமா சொல்றது ரொம்ப கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு. புத்தகம் விக்குது அப்படின்னு சொல்றாரு. அவரோட வருத்தமே வந்து புத்தகம் எல்லாம் விற்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவ்வளவு பேர் வராங்க, பாக்குறாங்க, புத்தகம் வாங்குறாங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புத்தகத்திலேயும் எல்லா பதிப்பகத்திலையும் விக்குது அப்படிங்கிறப்போ விருஷத்திலையும் விக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார். வாவே சார், நீங்க இன்டராக்ட் பண்றீங்களா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். அதாவது நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அதாவது நான் வந்து 30 வருஷமா நிறைய சீனியர் மெம்பர், நான் பப்பாஜியோட இந்த சீனியர் மெம்பர்னால பலவித அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தக கண்காட்சியை நடத்தும் போது இப்ப ஒரு 10 வருஷமா நானும் கிருபானந்தும் ஒன்னா சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் தனியா பல பேரோட பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த லோயஸ்ட் செல்லிங் கூட கிடைச்சிருக்கு. ஒரு சமயத்துல 24,000 தான் வித்திருக்கு. அது மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமா பீக்கில் போன மாதிரி இருந்தது. ஆனா 2 லட்சத்தை தொடவே இல்லை. என் டார்கெட் 2 லட்சம் தான். 2 லட்சத்தை தொடவே இல்லை. நான் 2 லட்சம் தொடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை புத்தக கண்காட்சியும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. என் பெண் அதுல மாட்டிட்டு மலர் ஆஸ்பத்திரியில மூக்கல் அடிபட்டுருது, பிராக்சர் ஆயிடுச்சு. அந்த சமயத்துல நான் இல்லாத போது இந்த புத்தக கண்காட்சியில என் நண்பர்கள் 2 பேர் பார்த்திருந்தாங்க. அன்னைக்கு புத்தக கண்காட்சியில எந்த விதமான சேல்ஸும் நடக்கல. எந்த புத்தகமும் என்னுடைய அரங்கத்துல வாங்கல. அது என்னன்னு ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடந்த அது மாதிரி பலவிதமான இன்னல்கள் இந்த புத்தக கண்காட்சியில இருக்கும், நடக்கும். ஆனா இப்ப வந்து எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நண்பர்கள் இருக்காங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நண்பர்கள் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவரு கிருபானந்தன் ரோல் வந்து முக்கியமானது. கிருபானந்தன், அப்புறம் வந்து ராஜாமணி இவங்க எல்லாம் வந்து நானுவோட ரோல் வந்து, நானு வந்து ரொம்ப பிஸியான நடிகர், நாடக நடிகர். அவருக்கு வந்து அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த புத்தக கண்காட்சி முடிஞ்ச உடனே நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேட் பண்றது ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அது முக்கியமான விஷயமா இருக்கு. நன்றி எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாவேசு சார், நீங்க இன்டராக்ட் பண்றீங்களா? நம்ம சொல்லுங்க. நண்பர்கள்ட்ட அன்மியூட் பண்ணீங்க சார். எனக்கு இன்னைக்கு வந்து
ரொம்ப மகிழ்ச்சி வந்து அழகிய சிங்கர் மகிழ்ந்திருக்கார். அழகிய சிங்கர் மகிழ்ந்திருக்கார் அப்படின்னா அது வந்து ஒரு இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த புத்தக கண்காட்சி. ரெண்டாவது வந்து இது ரொம்ப அதுவும் நான் வெளியூர்ல ரொம்ப தொலைவில் அமெரிக்காவில் உட்காந்துருக்கோம். ஒரு வெரி ப்ரொஃபஷனல் அப்ரோச். அதுவும் வந்து எஸ்பெஷலி குடோஸ் டு ராஜாமணி, நானு, கிருபானந்தம், சித்தார்த் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம 4 பாதைகள்ல உள்ள போய் பாரதி, ஔவையார், அப்புறம் வந்து திருவிகா, இப்படி எல்லா பாதையில போய் அதுக்கு நடுவுல ஒரு எஸ்ரா நான் ஒன்று குறிப்பிட்டேன். நடுவுல வந்து இவர் பேராசிரியர் மணிகண்டன் உட்காந்துருந்தார் காலச்சுவடு கண்டன் பக்கத்துல. நான் இங்க சொன்னேன் உங்க காதல விழுந்தேன். அது மாதிரி பல பெரியவர்கள் வந்திருந்திருக்காங்க. எல்லாரையும் பத்தி நீங்க பேட்டி கேட்டு, அதுவும் யங்ஸ்டர்ஸ், சின்ன குழந்தைகள், பாம்பேல இருந்து வந்தவங்க, அதாவது எதேச்சே எடுத்தது வந்து this is eligible to repeat sometime. The entire video should be kept and it can be repeated. வந்து நேர்ல பார்க்க முடியாத எங்களை போன்றவர்களுக்கு ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. குவியத்தினுடைய 25வது இந்த ஆண்டினுடைய பிகினிங் வந்து சூப்பர் பிகினிங், அட்டகாசம். எடுத்த உடனே இந்த டீம் 6 அடிச்சிட்டாங்க. மறுபடியும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகம் எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இது ஒரு புதிய பலம், இந்த ஆண்டினுடைய புதிய பலம், நம்பிக்கை. இனி வரக்கூடிய நாட்களிலே மிக அருமையான படைப்புகள் வர வேண்டும் என்று எல்லார் சார்பிலும் வாழ்த்தி என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு புத்தக கண்காட்சிக்குள்ளேயே நேரா அப்படியே போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் முதல்ல இருந்தபோது இது அழகிய சிங்கர், கிருபானந்தன், நான்லாம் ஒரு 5, 6 புத்தக கண்காட்சியில தொடர்ந்து நாங்க போயிட்டு வந்திருந்திருக்கோம். அது ரொம்ப அப்படி இப்பெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்னு ரொம்ப நல்லா தெரியுது. இங்க அங்க பார்க்கும்போது அடாடா அங்கெல்லாம் நம்ம இருந்திருக்க வேண்டிய இடமாச்சு. இப்போ விருட்சம் சால்ல அங்க ஒரு 3 சேர் தான் உட்கார முடியும். அதுக்கு ஒரு போட்டியே இருக்கும். மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்கும். யாரு உட்கார்ந்துக்கிறது, யாரு நிக்கிறது. யாராவது வந்தா உடனே அந்த புத்தகத்தை பத்தி சொல்றதுக்கு போவாங்க. அழகிய சொல்லுவார், இந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாரு. வந்தவங்களுக்கு இந்த புத்தகம் அறிமுகப்படுத்துறதே மகிழ்ச்சியா இருக்கும். இந்த தடவை ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, நம்ம அந்த பொன்னியின் செல்வனுடைய இங்கிலீஷ் புக்கை கூட இதுல வச்சிருந்தோம் நம்ம குவியத்துல. அதுல ஒரு புக்கை ஒருத்தர் வந்து கம்பல்சரியா வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கிருபா சொன்னாரு. அது ஒரு சாம்பிள் புக்கா தான் வச்சிருந்தோம், பட் அந்த புக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நிறைய புத்தகங்கள், புத்தக கண்காட்சிகள் போகணும். இப்ப பாருங்க ராய செல்லப்பாலாம் இங்க வந்திருக்காரு. நம்ம எல்லாம் அங்க இருந்த போது இந்த புத்தக கண்காட்சிக்கு நேரடியா போவோம். நாகேந்திர பாரதி சார், நீங்க ஏதாவது சொல்ல வருவீங்களா? இது முடிஞ்ச பிறகு நம்ம புத்தக கண்காட்சி இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு இன்னைக்கு ஒரு யூடியூப் லான்ச் இருக்கு. யூடியூப் ஷார்ட்ஸ் நம்ம சதுர்பூஜன், கிரிஜா சதுர்பூஜன், அவங்க 2 பேரும் பண்ண ஒரு நிமிஷம் லான்ச். நம்ம ஒளிச்சித்திரம் நார்மலா 15 நிமிஷம் இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட போறோம். அது ஒரு லான்ச் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வார நிகழ்ச்சியை பத்தி சொல்லுவோம். இப்போ நாகேந்திர பாரதி சார், நீங்க இன்ட்ராக்ட் பண்றீங்களா? ரொம்ப நன்றி Unmute சார். பண்ணுங்க. ரொம்ப நேரே போய் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. நானும் சார், ராஜாமணி சாருக்கெல்லாம் ரொம்ப நன்றி. குவியத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இது என்று நினைவில் நிற்கும். நன்றி. இங்க ஹரி இருக்காரு, நம்ம சாய் கோவிந்தனுடைய ஃப்ரெண்டு, யுஎஸ்ஏல இருக்கிறவரு. சார் ஹரி, நீங்க ஒரு இன்டராக்ட் பண்றீங்களா? நம்ம வணக்கம். வணக்கம். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நான் இங்க இருந்து நேர்ல கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது வந்து நான் அவர் சுந்தரராஜன் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் கடைசியா இங்க சென்னைக்கு போகும்போது இந்த சமயத்துல அங்க இருந்தேன்னா கண்டிப்பா போயிடுவேன் நான். ஆனா அது பல வருடங்கள் ஆயிடுச்சு. 2011 கடைசியா பார்த்தது. பட் இன்னும் அதுக்கு பாப்புலாரிட்டி இன்னும் அதுக்கு இருக்கு. இன்னும் மேலும் கூட்டங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி இளையவர்கள் நிறைய அதுக்கு இன்னும் வராங்கன்றது கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வணக்கம். பாக்கெட் நாவல் பேர் புகழ்பெற்ற அசோகன் வந்திருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் குவியம் என்ற அமைப்பு, இதுல நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து இப்ப நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவா. உங்களுடைய புத்தக கண்காட்சி அனுபவத்தை ஒரு நிமிடத்துல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி முடிய போகுது. இவர் தான் நமது அசோகன் எழுத்தாளர். பாக்கெட் நாவலுக்கு சக்கரவர்த்தி. ஆமா, சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். சொல்லுங்க சார். புத்தக கண்காட்சி என்பது எங்கள் கோயில் கும்பாபிஷேகம் போது கடவுளை பார்க்க வாசகர்கள் தான் நமது தெய்வங்கள். அவர்களை பார்ப்பதற்காக நான் புத்தக விற்பனையை பார்க்க வேண்டிய வந்திருக்கும் வாசகர்கள் எப்படி, எந்த நோக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது, பண நிலையில் இருக்கிறார்களா இல்லை அப்பள நிலையில் இருக்கிறார்களா என்பதை பார்த்து கொண்டு அவருடைய மனநிலையை, அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்காக வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது.
கூட்டமே இல்லை என்றால், ஆனால் இன்று கூட்டமாக இருக்கிறது. ஒருவேளை இன்று விடுமுறை நாள் என்பதால் மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. எல்லோரும் வர வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும். பதிப்பாளர்களை நாம் அவர்கள் அப்பொழுதுதான் நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு தருவார்கள் என்றால் வாசகர்களை கேட்டு தமிழை நேசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். இன்னொரு சக்கரவர்த்தி இருக்காரு, ஜோதிட சக்கரவர்த்தி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். வருஷம் வருஷம் இது வந்து கிட்டத்தட்ட 58 ஆண்டுகளாக இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தா இந்த இதுல வந்து சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட கூப்பிட்டு வராங்க. ஏன்னா படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை அவங்க கிட்ட வராங்க. அதுக்கு தகுந்த ஸ்டால்ஸும் நிறைய வந்து இருக்கு. அதுவும் ஒரு ஊக்குவிக்கத்தக்க விஷயம். குழந்தைகளோட படிப்பை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதனால நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு அடுத்த தலைமுறைக்கு நம்ம வெறும் மொபைலை கொண்டு போகாம புத்தகங்களே நம்ம திரும்ப எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த காலகட்டத்துல நமக்கு படிக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து புத்தகம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நிறைய வேற மாதிரி ஆகிப்போச்சு உலகம். புத்தகங்களுக்கு படிப்பு வாசிப்பு தன்மைங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த குழந்தைங்கிட்ட கொண்டு போனா அதுக்கு தகுந்த பப்ளிகேஷன்ஸ் அதுதான் என்னோட நன்றி. நன்றி சார். ஓகே, சுந்தரராஜன் சார். தேங்க்யூ. நானும் ராஜாமணி அண்ட் இவர் தாமோதரன் சித்தார்த், அவங்க 3 பேருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையா எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனீங்க. அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நேயர்களை திருவியாருக்கு அழைத்து சொல்கிறோம் என்று தியாகராஜ ஆராதனைக்கு அழைத்து சொல்வதை போல வானொலியிலேருந்து அழைச்சிட்டு போவோம் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி புத்தக கண்காட்சியில யூ மேட் அஸ் டு மேக் அஸ் ஃபீல் அஸ் தோ வி ஆர் தேர், அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார். குறிப்பா ராஜாமணி எல்லாரையும் பேட்டி கண்டதும் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. எஸ் ராமகிருஷ்ணன் அங்க வந்தது, காலச்சுவடு கண்ணன் அவர்கள் அங்க வந்தது, அவங்க குவியத்தோட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நிச்சயமா. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா சின்ன ஷார்ட்ஸா எடுத்து கூட நம்ம தனியா குவியம் ஷார்ட்ஸுங்கிறதுல போடலாம். ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவங்களுடைய குறிப்பா எஸ்ரா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே புத்தகங்கள்ல எல்லாரும் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கிருபானந்தன் சொல்லிட்டு இருப்பாரு, நானும் அவர் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வர்றாங்க. குழந்தைகள் அவங்க தான் ஸ்பெசிஃபிக்கா புக்கை தேடுறாங்க. இப்போ ஒரு காலத்துல பெற்றோர்கள் தேடி புத்தகங்கள் பையங்களுக்கு கொடுப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, இவங்களே தேடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. புத்தக கண்காட்சிக்கு அழைத்து சொன்ன நம்ம கிருபானந்தன், அழகிய சிங்கர், விருட்சம் இடம், அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிற சதுர்புஜன், கிரிஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய யூடியூப் லான்ச் ஆக போகுது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சி புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி சார் சொல்லுங்க. நானும் அமெரிக்காவில தான் பாக்குறாங்க. எவ்ரி சண்டே மீட்டிங் கிடைக்கிறது இன்னைக்கு வந்து புதுசா வச்சு ஒரு இதா வந்தோம். மாத்திட்டேன் நானும் சார். சரியா கேட்கல. கேமரா வருதாங்க. you carry on. இது வந்து இங்க லோக்கல் டிஸ்கஷன். சரி சரி, அதை மியூட் பண்ணிடுறேன். உங்களை நானும் சாரை மியூட் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது போல அடுத்த நிகழ்ச்சி என்ன என்பதை தெரிஞ்சு கொள்ள ரொம்ப ஆவலான இருக்கீங்க. அடுத்த நிகழ்வு எல்லாரும் வரணும், உங்க நண்பர்களெல்லாம் அழைத்து கொண்டு வரணும். நம்ம குவியத்தினுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அடுத்த வாரம் வரக்கூடியது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வழக்காடு மன்றம். வழக்காடு மன்றத்தின் தலைப்பு என்னன்னா, இன்றைய இலக்கிய தரம் குறைவதற்கு முக்கிய காரணம் பத்திரிகை ஆசிரியர்களே, அதாவது குவிக பத்திரிகை ஆசிரியர், மற்ற பத்திரிகை ஆசிரியர்களே என்று நான் குற்றவாளி கூண்டில் இருக்க போகின்றேன். இதற்கு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் வாவேசு அவர்கள், நமது மதிப்பிற்குரிய வாவேசு அவர்கள். இதை வழக்கு தொடுப்பவர் ராஜாமணி, அவர் தான் வழக்கு தொடுக்க போறாரு. அதாவது நாங்கள் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்க போறாரு. வழக்கை மறுப்பவர் தென்காசி கணேசன் அவர்கள். இதை தவிர அவர்கள் சாட்சிகள் கொண்டு வரலாம். இது முக்கியமா ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு ஃபன்காக நடத்துற நிகழ்ச்சி தான். இது ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அப்பப்போ இலக்கிய கருத்துக்கள் நிறைய சொல்லப்படும். பட் ஆனா இதனுடைய முக்கியமான குறிக்கோள் வந்து ஒரு வழக்காடு மன்றத்தை மகிழ்ச்சியோட உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதுல நாங்கள் புதுசா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் ஃபிட்னஸா வருவாங்க, அவங்க கருத்துக்களை சொல்லலாம், அவங்களுக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் கூட இருக்கலாம். பிறகு ஒரு ஜூரிஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு 5 பெண்கள் இருக்க போறாங்க அந்த ஜூரிஸ்ல. அது வந்து பானுமதி வெங்கடேஸ்வரன், கிரிஜா சதுர்புஜன், ரேவதி ராமச்சந்திரன் அப்படின்னு இருப்பாங்க.
ஸோ அவங்க ஒரு 10-15 நிமிஷம் அவங்களுடைய இந்த நம்ம கருத்துக்களை எல்லாம் வச்சு அலசி ஆராய்ந்து இவர்கள் குற்றவாளியா இல்லையான்னு அவங்க பாயிண்ட் பிளாங்கா சொல்லி ஜட்ஜுக்கு அவங்களுடைய சஜஷன் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு வாவேசு அவர்கள், நமது நீதிபதி அவர்கள், அப்போ நடுவர்னு சொல்லக்கூடாது அவரை, நீதிபதி அவர்கள் தன்னுடைய இத தீர்ப்பை வழங்குவாரு. அதற்கு பிறகு குற்றவாளிக்கு எந்த மாதிரி தண்டனையா இல்லை விடுவிக்கப்படுவாரா என்பது தீர்ப்பு அவர் கையில் தான் இருக்க போகிறது. மேட்டர் சப்ஜுடிஸ். ஸோ அதனால அதை பத்தி குற்றவாளி அதிகமா பேசுவது நியாயம் இல்லை. அடுத்த வாரம் வர வரைக்கும் எல்லாரும் பொறுமையோட காத்துட்டு இருப்போம். இப்போ நம்ம இன்றைய முக்கியமான நிகழ்வான யூடியூப் லான்ச் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது நம்ம பாட்காஸ்ட் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். குவிகம் ஒலிச்சித்திரம்னு 128 ஒலிச்சித்திரங்கள், அதாவது பாட்காஸ்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டிஃபை மூலமாக. ஒரு 15 நிமிஷம். அதுக்கு சதுர்பூஜனம், கிரிஜா சதுர்பூஜனம் அவர்களும் எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் லிங்க் பண்ணி, அதுவும் சதுர்பூஜனுடைய ஒரு இன்னிமிட்டபிள் ஒரு குரல் இருக்கும். அந்த குரல் அவர் பேசும்போதே ஒரு மகிழ்ச்சி துள்ளல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை கேப்டிவேட் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம அடுத்ததை ஒரு ஷார்ட்ஸாக கொண்டு வரலாம். எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இல்லாமல் ஷார்ட் அண்ட் காரமாக கொண்டு வரலான்னு இருக்கோம். அதாவது குவிகம் ஷார்ட்ஸில் வர முதல் வந்து சொல வடைகள். ஸோ வடைகள்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சொல வடைகளை பற்றி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் நம்ம. அதில் நிறைய தகவல் கிடைச்சிது. அதை பற்றி சிரிச்சதான் ஒரு நிமிஷம் தான் இந்த ஷார்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை இந்த யூடியூப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்னும் நிறைய நண்பர்கள் அதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதே போல் நிறைய ஷார்ட்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா. இது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் தான் இது. ஸோ இன்னைக்கு யூடியூப்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒளிபரப்ப போகிறோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒன்று இருக்கும். கொஞ்ச நாளான இன்னும் அதிகமான ஷார்ட்ஸ் கூட வரும். மற்றொரு நண்பர்களுடைய ஷார்ட்ஸ் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நாகேந்திர பாரதி மற்ற நண்பர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம இப்போ ஃபேஸ்புக் ப்ரோக்ராம்ல இவருடைய இது சொலவடைகள் ஒரு 7-8 வாரம் கண்டிப்பாக போகும். அதை பார்த்துவிட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்போ